இது போன்ற நிகழ்வுகள் துயரச் சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னா இது அரசியல் அமைப்புகள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் கடந்த காலங்களில் ஸ்டெர்லைட் மேட்டில் அருணா ஜெகதீசன் மனு தாக்கல் பண்ணாங்க. அவங்க தாமதப்படுத்தி தான் எல்லாமே சொன்னாங்க. அவரே இப்போ நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஸ்டெர்லைட் மேட்டிலேருந்து காவல்துறையில் மாற்றப்பட்டு அவர்களுக்கு உயர் பதவி அளிக்கப்பட்டு இதே ஆணையம் இப்போ நியமிக்கப்பட்டு இது உறுதித்தன்மை வருமா என்ன? இது நீங்க சொல்றது ஒரு நியாயமான விஷயம் தாங்க. ஸ்டெர்லைட் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அதுல குற்றம் சாட்டப்பட்ட சில அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அது பல்வேறு இயக்கங்கள் பொதுவாக எங்களுடைய தலைவரும் அதை கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு. நீங்க உங்களை மாதிரி பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் பல பேர் இது கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஒரு மறுபடியும் இந்த விஷயத்திலையும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள், அது போன்ற ஒரு நடவடிக்கைகள் இருக்கக்கூடாதான் எல்லாருடைய விருப்பம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்க சொல்றீங்க உயர்நீதிமன்றம் இதை தலையிட போகுது. உயர்நீதிமன்றம் தலையிட போது நீங்க அருணா ஜெகதீசனோட இது விட்டுருங்க. உயர்நீதிமன்றம் தலையிடும் போது கண்டிப்பா இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு இது கிடைக்குங்கிறது நம்ம எல்லாரும் நம்பலாம். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்லாபை குறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த 5% 5% ஸ்லாப்குள்ள தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதே மாதிரி என்னன்னா இது என்னன்னா கிட்டத்தட்ட நான் பல பேர் எல்லாரும் சொல்றதுதான், இது முன்னாடியே கிட்டத்தட்ட இப்போ கொண்டு வந்துருக்கூடாது, பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்லாப் ரிவிஷன் கொண்டு வந்திருக்கணும். அது நல்ல விஷயம் தான். ஆனால் அரசாங்கமே, ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், 2 ஸ்லாபாக கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய இது நீங்கள் 12% 18% ஸ்லாப்ல தான் 5% கொண்டு வந்திருக்கிறோம். பட் அரசாங்கத்தோடைய இந்த மாற்றத்தை நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்களாலும் சரி யாராக இருந்தாலும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்குண்டான இப்போ நாங்கள் குறைச்ச மாதிரி அதை கம்ப்ளீட்டாக அவங்களுடைய விலைப்பட்டியலையோ குறைக்கணுங்கிறதா குறிப்பாக நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. சில பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி அந்த ஸ்லாப் ரிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் அமல்படுத்தாமல் சில பேர் இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குங்கிறது. அது மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக அது நம்மனால அது பண்ண முடியாது, நீட்டிக்க முடியாது. அந்த ஸ்லாப் ரிவிஷன் படி எல்லாரும் விலையை குறைச்சி தான் ஆகணும். அது சட்டப்படி அதை அப்படி செய்யாமல் இருந்தா நாளைக்கு அவங்க மேலே நாளைக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. வேணும் அப்படிங்கிறாரு அவர். இதுல அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறாரா? அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நீங்க இதுல ஒரு விபத்து நடந்திருக்குங்க. நீங்க நம்முடைய தமிழக அரசுக்குமே சரி, தமிழக அரசா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்நாட்டோட பல அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இது யாருக்குமே ஒரு உண்மையான ஒரு எண்ணம் இப்போ எப்படின்னா, ஜனங்க நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. எதிர்பார்த்ததோட பெரிய ஒரு ஜனத்திரள் அங்கே கூடியிருக்கு. எதிர்பார்த்த யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தை. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நம்ம ஊர் அந்த அளவுக்கு மோசமாக ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க செஞ்சிருப்பாங்க, இவங்க பின்னணியில் இருப்பாங்கிறது பல்வேறு தரப்பட்ட இது நீங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதில் என்னன்னா, நீங்கள் அதிமுகவுடைய தலைவர் அண்ணா எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் அவங்க தரப்பு இது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் நம்ம ஒரு முன்னாள் நீதியரசு மூலியம் ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு விசாரணை ஆணையத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய அதிமுக தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. தவேக தலைவர் சகோதரர் விஜய் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் என்னன்னா, நீங்க நீதிமன்றம் பல்வேறு இது விசாரணை நடக்கும்போது அப்ப நமக்கு உண்மையை தெரியும். நமக்கு இப்போ இவர் சொன்னது கரெக்டா, அவர் சொன்னது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. இல்ல அது இன்ஃபேக்ட் அது ஒரு நானும் சமூக வலைதளங்க பார்த்தேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு தொண்டர்படை இருக்குன்னா அதுக்கு விதை போட்டவர் தலைவர் வைகோ தான். அன்னைக்கு முதல்ல அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுகங்கிறதுக்கு அதை இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் பெருசாக இந்த மாதிரி மாநாடுகள் நடக்கும்போது செய்யும்போது சீர்படுத்துறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காண்டி தொண்டர்படையை அன்னைக்கு தலைவர் வைகோ அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் இயக்கத்தில் மறுமலர்ச்சி திமுக இருக்க பிற நிறைய இயக்கங்கள், ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. சகோதரர் விஜய் பொறுத்திருக்கேன் என்னன்னா, அவருக்கு நிறைய ஒரு நட்சத்திரம், ஒரு சினிமா நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். அவருக்கு இயற்கையாக நிறைய பேர் கூடுறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அவர் சொல்லாமலே அத்தனை பேர் கூடுறாங்க. அப்படி அந்த கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க இருக்கணும். இப்போ காவல்துறையால முழுமையால் அதை செய்ய முடியாது. இப்போ காவல்துறை சொல்றதை அவங்க கேட்க போறதும் கிடையாது, பசங்க கேட்க போறதும் கிடையாது. அவங்க கட்சியில எப்படி திமுகல, அதிமுகல, காங்கிரஸ்ல, பாஜகல, கம்யூனிஸ்ட் எல்லா இயக்கங்களும் இந்த மாதிரி இதை சீர்படுத்துறதுக்கு செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விஜயம் பொறுத்த வரைக்கும் அவரோட இயக்கத்துக்கு இது ஒரு அமைப்பு கொண்டு வருவது அவர் இயக்கத்துக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது, அரசாங்கத்துக்கு நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.